உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த ராணிக்கும் சித்தார்த்துக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க விடாம பண்றேன்னு சொன்னியே, கடைசியில அது முடியாம போயிடுச்சுல. அத்தை, நான் இவ்ளோ நேரம் வெளியே அதுக்கான ஏற்பாட்டை தான் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்குள்ள போனா உங்களுக்கே தெரியும். சரி சரி வா போவோம். எங்க இதுங்க ரெண்டும் என்ன பண்றீங்க? வாங்க. அம்மா கொடுங்க. இந்த தமன்னா முதல்ல போய் 2 பேரும் குளிங்க. போங்க. ஷோ கடவுளே. சாவித்ரி, என்னாச்சுங்க? இப்படி வராங்க. காயம் ஒன்றும் பெருசா இல்லையே? இல்ல மாமா, பெருசா ஒண்ணும் இல்ல. ஐயோ மாப்ள, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை பாட்டி, மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்ல? அத்தை, என்ன நடந்துச்சுன்னு கேட்டு பாருங்க. நல்ல வேலை அஞ்சல. ஆமா மாமா. அப்புறம் என்னாச்சு? போலீஸ் என்ன பண்ணாங்க? அவங்க என்னம்மா பண்ணாங்க? சித்தார்த்த 1 மாசத்துக்கு ஏதாவது வெளியூர்ல போய் இருக்கட்டும்னு சொல்லிட்டாங்க. அவனும் கிளம்பி போயிட்டான். வேற என்ன பண்றது? அதான் 1 மாசம் நான் கனடாவுக்கு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டாம்மா. என்ன பண்றது மாமா? எல்லாம் நல்லதுக்கு தான். நமக்கு சித்தார்த்தோட உயிர் தானே முக்கியம். ஆமாம்மா, அவன் வரதுக்குள்ள ஜான்சி மேடம் பொம்மியை கொண்ட கொலகாரங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. கண்டிப்பா அவங்கள பிடிக்கணுங்க. அந்த படுபாவங்களை சும்மாவே விடக்கூடாது. அவங்க எல்லாம் நாசமா போகணும். என்ன ஆச்சு பாருங்க. அத்தை, அந்த ராணி ரொம்ப பாவம். என்னென்னமோ சவால் விட்டா அத்தை. நான் போய் அந்த ராணிய பார்த்துட்டு வரேன். தோத்து போன அவளோட முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. நீங்க போங்க, நான் பார்த்துட்டு வரேன். சரிங்க மாமா, நான் அவங்கள மேல கூட்டிட்டு போறேன். சரிம்மா, சரி, சரிங்க மாப்பிள்ள, போயிட்டு வரோம்மா. பார்த்து போங்க. அம்மா என்ன இந்த மாதிரி புரியல. நம்ம எதுக்கு போய்கிட்டு ராணிக்கு போன் பண்ணி நேர்ல வான்னு கூப்பிட்டு கலாய்ப்போம். The number you are trying to call is currently not reachable. Please. என்ன, வீட்டுக்குள்ள தானே இருக்கா, அப்புறம் ஏன் நாட் ரீச்சபிள்னு வருது? நான் விட்டுருவனா? ஹே ராணி, என்ன வாய்ஸவடால் விட்ட? அவனை கனடாக்கு கிளப்பி விட்டுட்டேன் பார்த்தல்ல. மறுபடியும் ட்ரை பண்ணலாம். ஹலோ, என்னம்மா ராணி? உன்னை கொஞ்சம் பார்க்கணும், வரியா? என்ன நக்கலா? வாமா, நான் இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் வராததுமா விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அப்படி என்ன விஷயத்தை கேள்விப்பட்டு நீ சந்தோஷமாயிட்ட? என்ன ராணி, குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலங்கிற மாதிரியே பேசுறியே. தமனா ஒரு நிமிஷம் இரு. என்ன தமனா, தலை போற விஷயம் தமனா, கொஞ்சம் இரு. என்ன பேசிட்டான் இருக்க? அப்படி என்ன தலை போற காரியம்? கொஞ்சம் பேசாம இருங்க. ஐயோ தமனா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னமோ பொம்மையோட குழந்தை என் வயித்துல வந்து பிறக்குன்னு சவாலெல்லாம் விட்ட. ஐயோ, ராணி கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க. வேணாம் தமனா, வேணாம், சொன்னா கேளு. ஏய் நிறுத்து. இப்ப என்னத்துக்கு போன் பண்ணி இப்படி லூஸ் மாதிரி பேசினேற? சும்மா இருக்க. கடுப்பு இருக்கதான் செய்யும். ஏன்னா உன் வாழ்க்கையில இந்த விதி விளையாண்டுருச்சுல. உனக்கு வேலை வெட்டி இல்லனா குப்புற பத்து தூங்கு. ஹலோ, ஏய், இப்ப எதுக்கு போன் பேசும்போது நொய்யி நொய்யின்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு தெரியுமா? யாரு? அந்த ராணி கிட்டயா? ஆமா, நான் பண்ண காரியத்தினால அவளை விட்டுட்டு சித்தார்த் கனடாக்கு கிளம்பி போயிட்டான். இனிமே இந்த ராணிய நான் ஈஸியா காலி பண்ணிடுவேன். எங்க காலி பண்றது? ஏன் சித்தப்பா அப்படி சொல்றீங்க? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியுமா? என்னாச்சு? நீ எப்படி அந்த ராணிய கலாச்சு நக்கல் பண்றியோ அதே மாதிரி தான் நானும் வளர்கிட்ட நக்கல் பண்ணி பாவம் இந்த ராணிக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன். அப்போதான் அவ ஏன்னு கேட்டா. நானும்
அவளை விட்டுட்டு சித்தார்த் கனடா கிளம்பி போயிட்டான்ல அப்படின்னு சொன்னேன். அப்போ அவ என்ன சொன்னா தெரியுமா? அவ சொன்ன வார்த்தை தலையில இடி இறங்குற மாதிரி இருந்தது. என்ன சித்தப்பா சொல்றீங்க? சித்தார்த் கிளம்பும் போது கடைசி நேரத்துல ஓ மாமனும் ஏன் மாமனும் என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணாங்க? சரிங்க தாத்தா, நான் கிளம்புறேன். சரிப்பா சித்தார்த், பார்த்து பத்திரமா என்ன. அப்பா, அவனை பத்திரமா பார்த்துருக்க சொல்லுங்கப்பா. ஏப்பா, சித்தார்த் வெளியூருக்கு தானே போறான். போறதுதான் போறான், எதுக்கு தனியா போகணும்? பாவம் ராணியும் தனியா இருந்து இங்க என்ன பண்ண போறா? கொஞ்ச நாளைக்கு அவளும் அவன் கூட இருந்துட்டு வரட்டுமே. தாத்தா, அந்த ஆளை கொஞ்சம் பேசாம இருக்க சொல்லுங்க. ஏன்பா சித்தார்த், சித்தார்த், நான் சொல்லணும்னு நினைச்சத பத்து சொல்லிட்டான். தாத்தா, என்னால முடியாது தாத்தா, நானே இவளை கூட்டு போக மாட்டேன். என்னப்பா சித்தார்த் இப்படி சொல்ற? பாவம் பாவ. இவ்வளவு நாள் இந்த குடும்பத்துக்காகவும் உனக்காகவும் தானே அவ வாழ்ந்திருக்கா. அது மட்டுமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையில இருந்து போராடி கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காடா. ஆமா சித்தார்த், அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்தே அவளுக்காக வாழ்ந்ததே இல்ல சித்தார்த். அவளே கூட்டிட்டு போ சித்தார்த். அவங்க இவ்ளோ கஷ்டத்தையும் தாங்கிட்டு இந்த வீட்ல இருக்காங்கன்னா அது உங்களுக்காக மட்டும்தானா? அண்ணிய கூட்டிட்டு போங்கண்ணா. அது மட்டும் இல்லப்பா, நம்பூதிரி சொன்ன மாதிரி குறிச்ச நேரத்துல சாந்தி முகூர்த்தம் நடக்கணும். யோ என்னயா என்னத்துக்கு முறைகிற? இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சத்தியமா நான் எதுவுமே சொல்லல. என் மேல இருக்கிற பாசத்துல அவங்களா சொல்றாங்க. தாத்தா, இவ பெரிய டார்ச்சர் தாத்தா. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இவ எப்ப ரெடி ஆகி நாங்க எப்ப கிளம்புறது? தம்பி, நான் தான் எதுக்கு இருக்கட்டுமேன்னு பொட்டில ராணியோட துணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். தாத்தா, எல்லாம் சரி தாத்தா. இது என்ன பஸ் டிக்கெட்டா? எனக்கே லாஸ்ட் மினிட்ல கிடைச்சது. நானும் ரொம்ப போராடி அவளுக்கும் ஒரு டிக்கெட் போட்டுட்டேன். இந்தவா. யோ சும்மா எதுக்கு என்ன முறைச்சுன்னு இருக்கிற? சரி சரி, கிளம்புங்க, டைம் ஆச்சு. ராணி, நீ கிளம்புமா. இல்ல தாத்தா, தாடிகாரன் என்னைய தான் திட்டுவான். அவ எப்போ உன்னை திட்டாம இருந்திருக்கான்? நீ கிளம்புமா. அண்ணி, இதான் நல்ல சான்ஸ். கிளம்புங்க அண்ணி. அம்மா ராணி, போமா. நம்பூதிரி சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. போமா. அப்ப சித்தார்த் கூட்டிட்டு போப்பா. அட ஆமாடா, நேரமாச்சு, என்னடா நீ? கிளம்பு. கிளம்புடா. கிளம்புங்க. சரி, வந்து தொலை. போங்க. வா, இடு. Bye. Bye, bye. பார்த்து ஜாக்கிரதையா நடந்துக்க. Bye. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.